புகாம்ஸ் இங்க பாரு. ஒன்னுதான் என்ன பாரு. அங்க மேல பார்க்காத என்ன பாரு. இங்க பாருண்ணா புகாம்ஸ் சாவி விளாடுற. ஏய் ஏய் என்ன உட்காரு. இந்த நிகழ்வின் அடுத்த கட்ட நகர்வாக அண்ணனோடு கேள்வி மற்றும் பதில். ஒன்னதான் மேற்கு தொகுதியின் சார்பாக சஞ்சய் அவர்கள். இங்க பாரு துரைமுருகன் மாப்பிள்ள பேசுறான் பாரு. கேளு தான் என்னன்னு. தமிழ்நாட்டின் பலம் அதன் நிலத்தில் இருக்கிற வளம். அதை அந்த வளத்தை வேட்டையாட எல்லோரும் தமிழ்நாட்டை வேட்டைக்காடாக மாற்ற துடிக்கிற முதலாளிகள். சீமான் பேசுறது கவனிக்கிறியா? அவர் இந்த போன்ல பேசிட்டு இருக்காரு. நீ அவர் பேச்சா உன்னிப்பா கேக்குற. இந்திய பெருநிலத்தில் எங்குமில்லாத இங்க பாரு கிடப்பதான் இதனுடைய பலம். அந்த அவ்வளவு பெரிய வளத்தை வைத்துக் கொண்டு இந்த நிலத்தின் மக்கள் அதுல உட்காந்துக்கிட்டு ஏறி இந்த அவன் இடத்துக்கு போ. இங்க வா இங்க வா வளங்கள் மக்களுக்கானது. இங்க இங்க போ. உலகம் பூரா இருக்கு. இங்க வா இங்க வா. எங்கடா ஓடியா? பெரும் முதலாளிகளுக்கானதாக இங்க வாங்க. இந்தா இடத்துல படுத்துக்கோ. அங்கே உட்கார் 81 படு. நிலக்கரி அது சீமான் பேசுறாரு. அங்கே போதுவோம் பார்வா. வளம் இருக்கு. பத்தியா மீத்தேன் காவிரி படுகையில் இருக்குன்னா கங்கை படுகையிலையும் இருக்கு. கங்கை படுகையிலையும் எடுக்கலாம். என்னடா அவ்வளோ அவர் பேசுறது புரியுதா உனக்கு? இந்த பேசு. அவர் தான் பேசுறாரு கேளு. எல்லா நிலப்பரப்பு இதுல தான் பேசுறாரு. அங்கெல்லாம் நீட்டு ஆய்வை நடத்தலாம். ஆனால் இரும்புண்டா ஏன்டா இந்த நிகழ்த்த வேண்டும் என்று துடி இதே சீமானம் பேசுறாரு. பயப்படாத. எல்லா இடங்களிலும் அணு உலை வைக்கலாம். கேரளாவுக்கு வந்த அணு உலை என் நிலத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு என்றால் உங்களுக்கு தெரியும். அது காரணம் இந்த நிலத்தில் இருக்கிற வளமும் அதுதான் அதனுடைய பலம். அதுவே அதனுடைய பலவீனமாகவும் இருக்கிறது. வேற சூப்பரான கேள்வி, அருமையான பதில். மாஷா அல்லாஹ்.